இவர்கள் அடித்த அடியில் சுயநினைவை இழந்து போன பில்டரை காரில் கடத்தி சென்று அதன் பின் ஆளரவம் இல்லாத இடத்திற்கு போய் அங்கே அவரை காருடன் சேர்த்து உயிருடன் தீ வைத்து கொளுத்தி கொடூரமான முறையில் கொலை செய்திருக்கிறார்கள். பண மோசடி, கொலைவெறி தாக்குதல், ஆட்கடத்தல் மற்றும் திட்டமிட்டு செய்த கொலை ஆகிய செக்ஷன்களில் இவ்வழக்கு போடப்பட்டுள்ளதால் கனம் கோட்டார் அவர்கள் இந்த குற்றவாளிகள் மேல் எந்த கருணையும் காட்டாமல் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டுகிறேன். மேலும் மேற்படி விசாரணையில் குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்கினால் அவர்கள் வெளியே செல்வது ஒரு விதத்தில் சமூகத்திற்கு கேடு என்பதாலும் சாட்சிகளை மிரட்டியோ அல்லது பணத்தாலே கலைத்துவிடும் அபாயம் இருப்பதாலும் ஜாமீன் வழங்காமல் இருக்கும்படி மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். அக்யூஸ்ட் சார்பா யார் அட்டெண்ட் பண்றா? எஸ் யுவர் ஆனர். எஸ் யுவர் ஆனர். ஓ வளரா. ப்ரொசீட். யுவர் ஆனர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்ன மாதிரி எனது கட்சிக்காரர்களுக்கும் அந்த வரதராஜனுக்கும் எந்த முன் விரோதமும் கிடையாது. அவர்கள் நல்ல முறையில் நட்பாகத்தான் இருந்தார்கள். அதற்கு நானே சாட்சி யுவர் ஆனர். You can't be a witness for your own clients, Malar. Don't you know that? I know யுவர் ஆனர். நானும் அந்த அபார்ட்மெண்டில் வசிக்கும் ஒருத்தி. அதற்காகத்தான் சொன்னேன் யுவர் ஆனர். Come to the point. I'm coming to the point யுவர் ஆனர். பில்டர் வரதராஜனுக்கு அபார்ட்மெண்டை கட்ட அந்த இடத்தை விற்றது இந்த 4 பேரும் தான். அதற்கான தொகையும் மேற்கொண்டு ஆளுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்று அக்ரிமெண்ட்டும் போட்டு அதன்படிதான் சுமூகமாக நடந்தது. அதற்கான ஆதாரம் உங்கள் பார்வைக்கு. Your Honor, எனது கட்சிக்காரர்களுக்கும் பில்டர் வரதராஜனுக்கும் கொடுக்கல் வாங்கலில் எந்தவித முன் விரோதமும் கிடையாது. Your Honor, அதான் அந்த 4 பேரும் அவரை கட்டி வச்சு அடிச்சது தெளிவா இருக்கு. அது முன் விரோதம் இல்லாம வேற என்னவா? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சார், அந்த இடத்தோட எக்ஸ் ஓனர் இவங்க அப்பா அந்த பில்டிங் மேல கேஸ் கொடுத்திருக்காரு. இந்த 4 பேரும் வரதராஜன் கூட சேர்ந்து ஒன்னாதான் கேஸை எடுத்து நடத்தினாங்க. இப்படி அந்த அபார்ட்மெண்ட்டுக்காக ஒன்னா நிக்கிறவங்க வரதராஜனை கொலை செய்யற அளவுக்கு போறதுக்கு உண்டான எந்த ஒரு காரணமும் இல்லை. எதை விட்டுட்டு எதை பேசிட்டு இருக்கு பாரு, அறிவு கட்டவ. அப்போ அந்த வீடியோல இருக்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்ல வரீங்களா? அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால நடந்த ஒரு விரும்பத்தகாத சம்பவம். அவசரத்துல நடந்து போச்சு. ஓ, சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு அப்பாவியை கட்டி வச்சு 4 பேரும் அந்த அடி அடிப்பாங்களா? அந்த வீடியோல நடந்த சண்டைக்கு காரணம் புதுசா உள்ள வந்த ஒரு தேர்ட் பார்ட்டி செஞ்ச கடத்தல் நாடகம் தான். அப்படி ஒரு சண்டை நடக்கவே காரணம். நீங்க சொல்றது மொத்தமும் நாடகம் மாதிரி தானே இருக்கு. அந்த கடத்தல் நாடகத்துக்கு காரணம் வரதராஜன் தான்
இவங்க 4 பேரும் தப்பா எடுத்துக்கிட்டதுனால நடந்த சம்பவம் தான் அவரை அடிச்சது எல்லாம். ஆனா அவருக்கும் அந்த கடத்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சதும் மன்னிப்பு கேட்டு அவரை விட்டுட்டாங்க. அதன் பிறகுதான் அவருக்கு வேண்டாத யாரோ அவரை கொலை பண்ணிருக்காங்க. ஐயோ, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. சுத்தப்புறம். மேற்கொண்ட வழக்கு விசாரணை முடியும் வரை எனது கட்சிக்காரர்களுக்கு ஜாமீன் வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். ரைட். யுவர் ஆனர், யாராச்சும் இதை நம்புவாங்களா? ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்க நேரத்துக்கு வரலன்னு சந்தேகப்பட்டு பில்டரை தூக்கிட்டு போய் அடிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு கோபம் இருக்குன்னு சொல்ற காரணம் வலுவா இல்ல. அதையும் தாண்டி அவரை கொலை செய்யற அளவுக்கு இவர்களுக்கும் அவருக்கும் பெரும் பகை இருந்திருக்கு. நீங்க அந்த வீடியோவை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இவங்க எவ்வளவு கொடூரமான ஆட்கள்னு. இவர்களை இப்போது வெளியே விடுவது சமூகத்திற்கே ஆபத்து என்பதை கருத்தில் கொண்டு முடிவெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மலர், I need more justification to grant them bail. In this case, I need more time, Your Honor. எவ்வளவு நேரம் வேணும்? இன்னைக்கு மதியம் வரைக்கும். Granted. Okay. The case will continue after some time. Now the court is adjourned.